ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் சிச்சுவேஷன், உங்களோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஓவரால் பார்த்துடலாம். ஸோ 2 பேர் சைட்லேருந்தும் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுலாம். ஏன்னா எல்லா மெசேஜும் வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. ஸோ பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, நான் கால் எடுக்க மாட்டேன், கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? எல்லாமே பெய்ட் கன்சல்டேஷன் தான், நீங்கள் பெய்ட் பண்ணி தான் ரீடிங் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது பர்சனல் ரீடிங் எல்லாமே, ஓகே? ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகே? தென் உங்களோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன், ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்கள் பர்சனுக்கு டெஃபினட்டாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, அவங்களோட பர்சனல் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இங்கே நான் 3 விஷயத்தை பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸாக போகணும், அவங்க லைஃப்லேயும் அவங்க சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும், இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு சில ஈகோ ஆக்டிவிட்டீஸ் இதில் கண்டிப்பாக இருக்கும். ஈகோன்னு சொல்ல முடியாது, அதாவது நான் இறங்கி வர மாட்டேன், நான் ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. அந்த ஃபேமிலி ரெஸ்பெக்ட், என்னோட ரெஸ்பெக்ட், எனக்கு இந்த அளவுக்கு தான் நான் இறங்கி வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் பர்சனுக்கு டெஃபினட்டாக இருக்கும். இல்லை அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க, குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், என் ஃபேமிலியோட மரியாதை முக்கியம், இந்த மாதிரியான ஒரு சில கேட்டகரியிலையும் உங்கள் பர்சன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். மற்றபடி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல விதமாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஒரு அந்த இறங்கி வராத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கலாம். சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கண்டுக்காமல் இருக்கிறாங்க. அதாவது அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடாமல் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன், ஓகே? பார்க்கலாம் வேறு என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்கலாம், இன்னொரு கார்டு எடுத்துகிட்டு அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை ரிட்டர்ன் வராங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எஸ், கொஞ்சம் வந்து உங்கள் பர்சன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் நான் எடுத்தேன். கொஞ்சம் உங்களை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, இல்லை உங்களை விட்டு கொஞ்சம் தொலை தூரத்தில் இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தினால. ஏன்னா இங்கே வெற்றின்னு ஃபஸ்ட்டே வந்திருக்கு. ஸோ அவங்களோட பர்சனல் விஷயத்தின் வெற்றிக்காக, குடும்பத்துக்காக அவங்க உங்ககிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க. இல்லை 2 பேருக்குள்ளே அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, உங்கள் பர்சன் ஒரு இடத்துல இருப்பாங்க. உங்களை விட்டு கொஞ்சம் தொலை தூரத்தில் போயிட்டு இருக்காங்க. வேறு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறது, எமோஷ்னலி உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இது வந்து உங்களை விட்டு முழுவதுமாக போகிறாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சூழ்நிலை காரணமாக உங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க, கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க, எமோஷ்னலி இப்போ கனெக்டடாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதில் எஸ்பெஷலி நான் இதில் என்ன பார்க்குறேன்னா, உங்கள் பர்சனும் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு இங்கே 2 எனர்ஜி தெரியுது. உங்கள் பர்சனும் உங்களை வந்து கண்டுக்காமல் ஓடுறாங்க, ஓகே? என்னதான் விருப்பம் இருந்தாலும் கண்டுக்காமல் ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நீங்களும் அதை தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை தான் உங்கள் பர்சன் கிட்ட இருந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் நான் வந்து கொஞ்சம் விலகி தான் இருப்பேன், அது வந்து வெளிக்காட்டாமல் இருப்பேன், அவாய்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் உங்கள் பர்சன் இருக்காங்க. அதே நீங்கள் அந்த மாதிரி விலகிடல, நீங்கள் மொத்தமாக ஒரு விலகி போகிற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க சும்மா விளையாட்டுக்கு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. மனசில் அந்த ஃபீலிங் இருந்தாலும், இல்லை எனக்கு இல்லை, நான் ஒதுங்கி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏமாத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு எதுவுமே வேணாம், நான் கொஞ்சம் விலகி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்த மாதிரி எனக்கு தெரியுது. பார்க்கலாம்.
ஸோ எஸ் அதுதான் நடக்குது. இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒன்றுமே வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லை, மனசில் ஏதாவது ஒரு கோபங்கள் இருக்கும், இல்லை யாராச்சும் ஒருத்தங்களோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அந்த இன்வால்மெண்ட் ஏதாச்சும் ஒரே ஒரு பர்சன் தான், பெருசாக இங்கே நிறைய இருந்த மாதிரி எனக்கு தெரியல, ஒரே ஒரு பர்சன் இன்வால்மெண்ட்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கு. ஒரு சில கோபங்களும் இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே எப்படின்னா, ஒரு டைம் வருவீங்க, ஒரு டைம் விலகுவீங்க, ஒரு மாதிரி வந்து ஒரு ரன்னர் சேசர் எனர்ஜி இது வந்து இங்கே நிறைய தெரியுது. ஓடுறதும் ஒளியறதும் மறுபடியும் வர்றதும் அந்த மாதிரி ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்களா. ஸோ ஒரு சமயத்துக்கு மேலே ஐயோ வேணாம், நான் வந்து அமைதியாகவே இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன்ஸ் தரப்பில் இருந்தும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடக்குது, உங்கள் தரப்புலேயே அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது. ஸோ அவங்களும் இப்போ அந்த மாதிரியான ஒரு மைண்டில் தான் இருக்கிறாங்க, எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ரன்னர் சேசர் எனர்ஜி வேண்டாம் அப்படிங்கிற மனசில் இருந்தாலும், இல்லை எனக்கு இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட். ஸோ எஸ், என்ன நடந்திருக்குன்னா, பிடிக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், ஆனால் ஒருத்தர் விலகி போயிட்டுட்டு அமைதியாக இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயம் நடந்திருக்கு, ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விலகல் ஏற்பட்டிருக்கு, மனக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேர் எனக்கு மெயினாக உங்கள் பர்சன் இப்போதைக்கு ஹீலிங் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில கோபங்கள் கண்டிப்பாக இருக்கும், இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு எமோஷனல் இருந்தாலும் நான் அதை வெளிக்காட்ட மாட்டேன், ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க மாதிரியான சில விஷயங்கள் நான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சனும் கொஞ்சம் எமோஷனல் டிஸ்டன்ஸாக இருக்காங்க, வேணும்னே அவாய்ட் பண்ணுறாங்க, தனிமை விரும்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் உங்களை பற்றின ட்ரீம்ஸ் வந்து உங்கள் பர்சனுக்கு நிறையவே இருக்குது, உங்களை பற்றி நிறைய திங்க் பண்ணுறாங்க, கற்பனை பண்ணுறாங்க. உங்களுக்குள்ள உங்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவாக நிறைய மெமரிஸ் இருக்கும்ல, அதெல்லாம் அவங்க திங்க் பண்ணுறாங்க, நினச்சி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கடந்த கால நினைவுகள், நல்ல மெமரிஸ் எல்லாம் உங்கள் பர்சன் நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ கால் பண்ணுறதா இருக்கட்டும், சேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ண இடமா இருக்கட்டும், சில கடந்த கால நல்ல மெமரிஸ் எல்லாம் வந்து நினைவுகளை அவங்க நினச்சி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு சில தடுமாற்றங்கள் அவங்களுக்கு நிறையவே இருக்குது, ஸ்டேபிளாக இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில், ரொம்ப ஸ்டேபிளாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது. இப்போ நான் அவங்கள தப்பாக சொல்ல விரும்பலை, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிலையாக இருக்க முடியல, ஏதோ ஒரு தடுமாற்றம் பதட்டம் இருக்குது, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரே டைமில் ஃபேமிலியும் பார்க்கணும், இன்னொரு பக்கத்தில் நீங்களும் இருக்கிறீங்க, என்னால் மேனேஜ் பண்ண முடியல, ஒரு பக்கம் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் என் கரியர், இன்னொரு பக்கம் நீங்கள், என்னால் மேனேஜ் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப ஒரு தடுமாற்றம் அதிகமாகவே இருக்குது, என்னால் ஒரு உறுதியான விஷயங்கள் எடுக்க முடியல, நான் அடுத்தவங்கள பேச்சு கேட்டு தடுமாறுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது அடுத்தவங்க அவங்கள ஆட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் பார்க்குறேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு யார் என்ன சொன்னாலும் அதுக்கு தக்கன ஆடுற மாதிரியான ஒரு பர்சன் தான், அவங்களால சுயமாக எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன், ஒரு தடுமாற்றம். அதனால தான் இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபீலிங் இருந்தாலும் அடுத்தவங்களோட அந்த ஒரு என்டர்ஃபேர் இருக்குல்ல, அவங்க ஏதாவது ஒரு சொன்னால் உடனே இவங்க வந்து ஒரு தடுமாற்ற நிலை ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் அந்த தேர்ட் பார்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் உங்களோட விஷயங்கள் அவங்கள ரொம்பவே நினைவுபடுத்துது, இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் பார்ட்டிஸ், ஃபேமிலின்னு பெருசாக வரல, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறது, கெட் டுகெதரில் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஹாப்பியாக இருக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஓகே, இங்கே ரெண்டு விஷயத்த நான் பார்க்குறேன். உங்கள் ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்கா, நினைவுகளால் தான் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு பக்கம் நினைவுகள் அப்படியே தான் போயிட்டுருக்கு, நினைவுகள்லாம் போயிட்டுருக்கு. தென் அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக இருக்கிறது, ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாரு கூடயும் ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் எப்படின்னா, உங்கள் பர்சன் என்ன நினைப்பாங்கன்னா, உங்கள் கூட ரீயூனியன் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு முழுமை அடையணும்
அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மனநிலை உங்கள் பர்சனுக்கு இருக்கும். எல்லாருக்கும் நான் சொல்ல வரல, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நான் சொல்ல வரேன். என்னதான் பிரிஞ்சு இருந்தாலும் வேணான்னு சொல்லி ஒதுங்கி இருந்தாலும் உங்களோட நினைவுகள் அவங்கள உறுத்த தான் செய்யுது. ஓகே, அது வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ மறுபடியும் உங்க கூட ஒரு ரீயூனியன் ஆகணும், ஒரு முழுமை அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நான் பார்க்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு அந்த பழைய நினைவுகள் அவங்கள தடுமாற்றம் அடையாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். என்னென்ன ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ கொஞ்சம் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான் போயிட்டு இருக்குது. ஆனால் அப்பப்போ வந்து உங்களோட நினைவுகள் ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் அவங்களுக்கு இருக்குது. பட் எந்த ஒரு ஆக்ஷனும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ஃபீலிங் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களோட ஃபீலிங் உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களோட கரண்ட் ஃபீலிங் உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரி இருக்குது? ஓகே, உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் என்னென்னா அவங்கள விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது. ஓகே, அவங்கள மிஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்கிறீங்க, நிலைத்தன்மை அதிகமாக இருக்கு. அதே சமயத்தில் நானும் என்னோடய சைட்லேருந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். மேபி நீங்கள் நிறைய அவங்களுக்கு அன்பை கொடுத்து டயர்ட் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்கள விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அதே சமயத்தில் இதுக்கு மேலே என்னால் கொடுக்கவும் முடியாது, நீ கொடுக்குறன்னா கொடு, எனக்கு ஒன்று இழக்க விருப்பம் இல்லை. ஆனால் என் சைட்லேருந்து எதாவது இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாத, எதுவும் பெருசாக என்கிட்ட வந்து அன்பை எதிர்பார்க்காத, நான் நிறைய கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றை இழக்கிறதுக்கும் மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அவங்க மைண்டில் போயிட்டுருக்கு. அதாவது வேணும், ஆனால் நான் எதுவும் பண்ண மாட்டேன். 2 பேர் சைட்லேருந்து அதே மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். உங்கள் பர்சனும் அதே ஒரு எனர்ஜியில் இருக்காங்க, நீங்களும் ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. பார்க்கலாம். ஸோ நீங்களும் ரொம்ப அமைதியாக தான் இருக்கிறீங்க, சைலண்டாக தான் இருக்கிறீங்க. அவங்கள பற்றின நிறைய நினைவுகள் உங்கள் மனசில் இருந்தாலும் ரொம்ப சைலண்டாக தான் இருக்கீங்க. சரி, எதுவுமே பேசிக்க வேணாம், அமைதியாக இருப்போம், சைலண்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் நீங்களும் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மனசு என்ன சொல்கிறதோ அதை தான் நீங்கள் செய்கிறீங்க. சைலண்டாக இருப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டுக்கு நீங்கள் வர்றீங்க, சைலண்டாக இருக்கிறீங்க. பார்க்கலாம். நான் ரீடிங் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ரீடிங் உங்களுக்கானதா இல்லையா அப்படின்ற. ஸோ மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓகே, வெயிட். ஸோ நீங்களும் ஒரு பக்கம் உங்களோட ஃபினான்ஷியல் கரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க சைட்லேருந்து எப்போ அந்த அன்பு கிடைக்கும், எப்போ நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அவங்க எப்போ நம்மக்கிட்ட வந்து அந்த அன்பை கொடுப்பாங்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெயிட்டிங்கில் இருக்குது. ஏன்னா 2 பேருமே லாங் டிஸ்டன்ஸில், ஏன்னா நான் அவங்களோட ரீடிங் எடுக்கும் போதே நான் பார்த்தேன் 2 பேருக்குள்ளே ஒரு தொலை தூரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். இங்கேயும் அதே தான் காட்டுது, 2 பேருக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாகவே இருக்குது. 2 பேரும் தொலை தூரத்தில் இருக்கலாம், அதாவது ஒரே அதில் இருந்தாலும் 2 பேரும் பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்கள எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அவங்க எப்போ வருவாங்க, அந்த அன்பை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங்லேயே இருக்குது. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, எப்போ வருவாங்க அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங்கில் போயிட்டுருக்கு. மெசேஜ் எப்போ வரும், அவங்க சைட்லேருந்து அந்த அன்பு நம்மளுக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதிகமாக உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு. எப்போ வருவாங்க, எப்போ மெசேஜ் பண்ணுவாங்க, எப்போ நம்மளுக்கு அன்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி.
பட் நீங்களும் ஒரு விதத்தில் அவங்கள அவாய்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்களும் அவங்கள ஒரு சமயத்தில் அவாய்ட் பண்ணுறீங்க, திருட்டுத்தனமாக ஒளிஞ்சு இருக்கிறீங்க, அவங்கள ஸ்பை பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க அப்படிங்கிற வேவ் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ரொம்ப 2 பேர் சைடில் தான் அந்த திருட்டுத்தனம் நிறைய நான் தெரியுது. ஒரு பக்கத்தில் மட்டும் அந்த திருட்டுத்தனம் இந்த மாதிரி இல்லை, 2 பக்கத்துலேயும் அந்த திருட்டுத்தனம் இருக்குது. அவங்களும் உங்களை ஸ்பை பண்ணுவாங்க. எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லலாம். பிடிச்சிருந்தாலும் அது வெளிக்காட்டாமல் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓடி ஒளியலாம். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணுறீங்க. நீங்களும் ஓடி ஒளியிறீங்க, ஆனால் உங்களுக்கு பிடிக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கங்கிறத நீங்களும் வந்து ஸ்பை பண்ணுறீங்க. உங்களுக்கும் அவங்க கூட அந்த ஒரு ஃபேமிலி அந்த மாதிரியான சில கமிட்மெண்ட், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்குது. அவங்களோட ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் அது நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஏமாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஃபேமிலி யாரால, ஓகே, அவங்களோட ஃபேமிலி இல்லை உங்களோட ஃபேமிலினால நீங்கள் நடக்கிறது நீங்கள் நினைக்கிறது நடக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இங்கே ஒரு ஃபேமிலி இன்வால்வ் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு சிலர் வந்து எப்படின்னா, மேபி நீங்கள் 2 பேரும் மேரிடான ஒரு பர்சனாகவே இருக்கலாம். ஒருத்தருக்கு ஃபேமிலி இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்லலை. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ ரீடிங் பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் டேட் பண்ணுறவங்க ஒரு மேரிடான பர்சன், இல்லை நீங்கள் ஒரு மேரிடான பர்சன். எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும். ஸோ அது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை தடுக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. உங்கள் ஃபேமிலி இல்லை அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்குது. ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. எல்லாரும் சேர்ந்து இந்த ஹாப்பினஸை பறிக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது, நிறைய பேர் சேர்ந்து அந்த ஃபேமினஸை தடுக்கிறாங்க. எனக்கு இந்த ரீடிங் எடுக்கும்போதே பல டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரே தும்மலாக வருது, டிஸ்டர்பன்ஸாக வேறு இருக்குது. பார்க்கலாம் உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, ஸோ சில விஷயங்கள்லேருந்து உங்களால் வெளியே வர முடியல. 2 பேருக்கும் ஒருத்தர் அந்த ஒரு பிணைப்புகள் அதிகமாகவே தான் இருக்குது. ஓகே, எமோஷ்னல் கனெக்ஷன் சொல்கிறத விட உங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஒரு பிணைப்பு இருக்குல்ல, அந்த பிணைப்பை அக்க முடியல, எமோஷ்னலும் சொல்ல முடியல. அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணவும் முடியல. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் தான். ஒரு சிலர் வந்து சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கமிட்மெண்ட் தேவை, உங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ கடவுள்கிட்ட வேண்டுறது, ப்ரேயர் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பாக. சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் தப்பாக நான் சொல்ல வரல. இந்த ரிலேஷன்ஷிப் பெருசாக யாருக்கும் தெரியாது, ரொம்ப ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, ரொம்ப வந்து ஒரு அட்ராக்ஷனான ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன தான் வந்து நோ கான்டாக்டில் 2 பேரும் இருந்தாலும் அந்த பிணைப்பு அத்து போகலை. ஓகேவா? அந்த பிணைப்பு இன்னுமே இருக்குது. உங்களுக்கு தேவை இதில் வந்து ஒரு கமிட்மெண்ட். ஆனால் இப்போ நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறது ஒரு ஏமாற்றம். உங்களுக்கு தேவை ஒரு நியாயம், ஒரு கமிட்மெண்ட். ஸோ அதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் ஆசைப்படுறது என்னவோ அந்த ஃபேமிலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பட் நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்களுக்கு தேவை ஒரு நியாயம், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து எப்படின்னா, உங்கள் சைட்லையும் கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பட் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக போயிட்டுருக்கு. ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், ஒரு ஆன் அண்ட் ஆஃப், ஒரு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக போயிட்டுருக்கு, சைலண்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது என்னவோ, கடவுள்கிட்ட நிறைய வேண்டுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் டேட் பண்ணுற பர்சன் ஒன்று, அவங்க ரிலீஜியன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், கேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லை மேரிடான ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை 2 பேரும் மேரிட். ஸோ ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சில சிக்கல்கள் நான் இங்கே இதில் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இல்லை நாங்கள் 2 பேரும் கப்புள்ஸ் தான், ஆனால் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில்
வேறு யாராச்சும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரு ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இது எல்லாருக்கும் வந்து பொருந்தாது, பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. ஒரு நோ கான்டாக்ட், லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் வெயிட்டிங். உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஜென்ரல் ரீடிங். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுலாம். ஓகே, அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.